இந்த அலுவலகம் என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கான ஒரு அலுவலகம். இது வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குகிற ஒரு 15 அலுவலகங்கள் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இது தமிழ்நாடும் பாண்டிச்சேரிக்கும் இயங்குகிற அலுவலகம் இது. இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி மீடியமில் வந்துட்டு கம்போடியா, லாவோஸ், மயான்மர் போன்ற நாடுகளுக்கு வந்து இளைஞர்களை வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ஸ் ஒர்க், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், டெலி மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்கு நிறையா ஃபேக் போஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. எப்படி எடுக்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணாம், ஆனால் சம்பளம் வந்து 70,000 1 lakh வரைக்கும் தரோம் அப்படின்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு போயிடுறோம், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒரு டைப்பிங் டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு 1 நாள் 2 நாளில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிடுறோன்ட்டு. இதை நம்பி நம்ம இளைஞர்களும் நிறைய பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி போகிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலி ஏஜென்ட்கள். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, அங்கே போய் வேலை பார்க்குற இடம் என்ன அப்படின்னா அது வந்து ஸ்கேமிங் கம்பெனிஸ். ஸ்கேமிங் கம்பெனிஸ்னால் என்னென்னா, அந்த ஊரில் இயங்குகிற கம்பெனிகள் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸை வச்சு நம்மளை ஏமாற்றப்படுறதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம சுற்றி இருக்கிற நம்ம நெய்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பார்த்துருப்பீங்க. நிறைய பிட்காயின் மோசடி, அப்புறம் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு திருடுறது, அப்புறம் வந்து நம்மளை ஒரு ஃபேக் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு ஒரு ட்ரேடிங் பண்ணுங்கம்மா, அப்புறம் வந்து பார்த்தா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு வந்து போயிடும். இந்த மாதிரி விஷயத்துக்காக இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக பயன்படுத்தப்படுறாங்க. இப்போ இதை பற்றி வந்து எங்களுக்கு அங்கேருந்து நிறைய பேர் எங்கள் ஹெல்ப்லைனில் கேட்டதுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இங்கே இந்த போலி ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க. அந்த போலி ஏஜென்ட் இவங்க ஃபோன் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வரணும்னா வந்து அந்த செலவு பண்ணியிருக்காங்க. வீட்டில் சொல்லவும் முடியாது, இந்த மாதிரி நான் ஸ்கேமிங் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஒரு அந்த மன கஷ்டத்தோடு வந்து அவங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டார்கெட் வேறு கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் இத்தனை பேரை ஏமாற்றணும் அந்த மாதிரின்ட்டு. அதை வந்து பூர்த்தி செய்யாத பட்சத்தில், சொல்கிறத கேட்காத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு தனி ரூமில் போட்டு அடைக்கிறது, அவங்கள அடிக்கிறது, அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான டார்ச்சருக்கும் வந்து உள்ளாகிறாங்க. ஸோ இது வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கோட முதல் இது அப்படின்னா ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் யாருன்னா, வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தால், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ், அவங்க மூலமாக மட்டும்தான் நம்ம எப்போவுமே வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போகிறது தப்பு இல்லை, எவ்வளோ அதிகமாக சம்பளம் கிடைச்சாலும் போகலாம். பட் ஆனால் எவ்ரிதிங் ஷுட் பி த்ரூ ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ். இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக மட்டும் போனால் மட்டும்தான் பாதுகாப்பாக போய் வெளிநாட்டில் வேலைக்கு பார்க்க முடியும். அவங்க இப்போ இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து இளைஞர்கள் வந்து பார்க்கணும், எந்த நாட்டுக்கு போகணும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, emigrate.gov.in. இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இல்லை எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, எந்த ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர்டு ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் யாருன்னு பார்க்கணுன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க மூலமாக மட்டும்தான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.